என்ன கிளாஸே பயங்கர சைலண்டா இருக்கு. என்ன ஒரு அதிசயம், இது மாதிரி இருந்து பார்த்ததே இல்லையே. ஆமாம் சார் பேப்பர் கொடுக்க போறீங்களா, அதான் பயமா இருக்குது. யாரா அது? குரல் மட்டும் வருது, ஆளை காணும். சார் சுனில். ஓ, நம்ம சுனிலா? வா 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 வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன் பேப்பரை தான் முதல்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓடியா. இரு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். மாட்டியா விட்ட? என்னடா அங்க சவுண்டு? என்ன திட்டிகிட்டே வரியாங்க? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இப்போ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் கேட்டாங்க, நான் உங்க பேர் தான் சார் சொன்னேன். என்னப்பா உனக்கு பிடிச்ச சார் ஏன் பேர் சொன்னியா? அடே, இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு. நேற்றுக்கு நான் புக்ஸ் எடுத்துட்டு கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னு கிளம்புறதுக்குள்ள அப்பப்பா ராக்கெட்டை விட்டு தள்ளிட்டீங்க. சார் அது நான் இல்லை சார், அந்த கிஷோர் தான் சார். டேய், திரும்ப போய் சொல்லாத. பேப்பர் கிழிக்கிற வேகத்துல முதல் பக்கத்தை கிழிச்சா அதுல பேர் இருக்குன்னு கூட அந்த அறிவு இருக்காது. நல்லா அந்த பேப்பர்ல சுனில் எல்கே அப்படின்ட்டு இனிஷியலோட இருக்கு. எல்கே சுனில் நீ தானே? ஐயையோ மாட்டிக்கிட்டேனே. சுனில் ஏதாச்சும் சொல்லி சமாளிடா. என்ன சைலண்டா இருக்க? அடுத்தது என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியோ? ஏன் சார் போய் சொல்லணும்? நானும் அந்த பேப்பரை காணும் தேடினேன். நினைக்கிறேன் அந்த கிஷோர் பையன் தான் என் நோட்டில் கிழிச்சு உங்க மேல ராக்கெட்டை பறக்க விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். சரிடா, பேசியே டைமை போக்கிடாது. பீரியடே முடிஞ்சிடும் போல இருக்கு. டெஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். வென் டூ ஐஸ் ஓப்பன் ஆஃப்டர் பர்த் அப்படின்ற கொஸ்டினில் 4 சப்ஹெட்டிங்ஸ் கேட்டிருந்தேன். கவ் எப்போ கண்ணு திறக்கும், கோட் எப்போ கண்ணு திறக்கும், கேட் எப்போ கண்ணு திறக்கும், ஹியூமன் பீங்ஸ் எப்போ கண்ணு திறக்கும்ட்டு எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஹியூமன் பீங்ஸ்க்கு என்ன குறைச்சல்? ஏன் சார் அதுவும் நான் கரெக்டாக தான் சார் எழுதியிருந்தேன். ஹியூமன் பீங்ஸ்க்கும் என்னடா கரெக்டாக எழுதி வச்சிருக்க? ஹியூமன் பீங்ஸ்க்கு என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்க? ஆஃப்டர் மேரேஜ்னு எழுதி வச்சிருக்க. டோன்ட் மேக் நாய்ஸ், ப்ளீஸ் பி சைலண்ட். எதுக்கு இப்போ இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க? ஒன்றும் புரியலையே. உன்னை பார்த்து தான் சிரிக்கிறாங்க. யாராவது ஆஃப்டர் மேரேஜ்னு எழுதுவாங்களா? சார் நான் ஒன்றும் தப்பாக சொல்ல சார். எங்கள் வீட்டில் அடிக்கடி எங்கள் அப்பா சொல்கிற டைலாக் சார். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு கண்ணே தெரிஞ்சதுன்னு அப்பப்போ தலையில் அடிச்சுப்பார் சார். நான் என்ன சார் பண்ணுறது? ஆனால் எங்கள் அம்மா சொல்லிச்சு, நேற்றுக்கு February 14 அன்னைக்கு மட்டும் அவங்க அப்பா அந்த டைலாக்கை சொல்லிட்டோம், செம்மடி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்கள் அப்பாவும் நேற்றுக்கு அந்த டைலாக் சொல்லவே இல்லை சார். என்னவா இருக்கும்? ஏன் சார் அப்படி சொன்னாங்க? போய் உங்க அம்மா அப்பாக்கிட்டே கேளு.